தொடங்கலாம். பாருங்க இப்போ லைவுக்கு போகிறேன். சரி, வாழ்த்துக்கள். இன்று 16/3/2025 திருவள்ளுவர் 256 பங்குனி மாதம் 2ஆம் நாளில் ஒரு இனிமையான ஞாயிற்று பொழுது நாங்கள் தகவல் செய்தி நேரத்துடன் இணைகிறோம். இங்க இணைந்தவர்களுக்கு எனது இனிய வணக்கம். இனிய உற்சாகமான வணக்கம் நீர்னியாக்கா. நீங்க நல்லா உற்சாகமாக இருக்கிறீங்களா? நான் மிக உற்சாகமா இருக்கிறேன். நீங்களும் மாமாவும் எப்படி இருக்கிறீங்க? மிக ஓம், உற்சாகம். நாங்க நல்லா உற்சாகமாக இருக்கிறோம். அபிராமியை கேட்கல. அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமா இருக்கு. நீங்க? நானும் நல்ல உற்சாகம். அப்போ உற்சாகங்கள் வரட்டும். அப்ப நாங்க உடனடியாக செய்திகளுடன் ஆரம்பிப்போம். முதலாவதாக அபிராமி. வணக்கம் அபிராமி. அவர் முடிக்க இல்லை, நான் உள்ட்ட போயிட்டு வாங்க. அபிராமிக்கு சிறிது நேரம் கொடுத்துட்டு நகல் துறையரங்கன் அவர்கள் முதலாவதாக செய்திகளுடன். நன்றி நீதி தவக்குமார் அவர்கள். செய்திகள் வாசிப்பவர் நகத்துறையரங்கன். முதலாம் செய்தி. வடக்கு மசடோனியா நாட்டில் டிஸ்கோ கிளப்பில் நெருப்பு வந்து 115 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 100 மக்கள் காயப்பட்டு இத்துடன் 51 மக்கள் இறந்துள்ளனர். இரண்டாம் செய்தி. வடக்கு இத்தாலி நாட்டில் வெள்ளம் பெருந்து வந்து இருவர் இப்பொழுது தேடிக்கொண்டிருப்பனர். புளோரன்ஸ் நகரத்தில் வெள்ளத்தையும் கவனித்தனால் வெள்ளம் புளோரன்ஸ் நகரத்தில் வரவில்லை. இவைதான் இரு செய்திகள். நன்றி, வணக்கம். சிறப்பான வாழ்த்துக்கள் நாகல். மிக சிறப்பான செய்திகள். முதலாவது செய்தியில் நீங்க நெருப்பு வந்ததுன்னு சொன்னீங்க. எழுதும்போது அது அப்படி எழுதுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலா நீங்க தீ விபத்துன்னு சொல்லலாம். இருக்கும். ஆனாலும் உங்களோட செய்திகள் மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் இருந்தா அதுக்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அபிராமிக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? ஓகே, அப்ப அடுத்ததாக அபிராமி செய்திகளுடன். வணக்கம் அபிராமி. வணக்கம் நீர்னியாக்கா. செய்திகள் வாசிப்பவர் அபிராமி மணிவண்ணன். முதலாவது செய்தி. இரவு நேர கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 51 பேர் உயிரிழந்தார்கள். இரண்டாவது செய்தி. இத்தாலியின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. நானும் நீங்களும் ஒரே செய்தியை கொண்டு வந்தீங்க. ஆனாலும் நீங்க என்னுடைய கேட்டு சொன்னீங்களா அல்லது நீங்க உண்மையா தெரியுங்களா? இல்ல, உண்மையா தெரியும். நீங்க சொன்ன செய்தி நானும் சொன்னேன். அதனால வேற வேற சொல்கடையில தான் சொன்னவா, வேற தகவல் அதான் சொன்னேன். ஒரே செய்தி இருந்தாலும் வெவ்வேறு தகவல்கள் கேட்கவே இல்ல. சிறப்பான வாழ்த்துக்கள் அபிராமி. நகலுக்கு ஏதாவது கேள்வி இருக்குல்ல? ஒரே செய்தி சொன்னீங்க. முதலாவது நான் முதலாவது மசடோனியா நாட்டு அந்த டிஸ்கோ கிளப்ல. ரெண்டாவது சொன்னேன் வடக்கு இத்தாலியில அந்த வெள்ளம் சொன்னேன். ஓகே, அபிராமிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்ததாக நீதி தவக்குமார் அவர்கள். வணக்கம். இனிய வணக்கம் எல்லோருக்கும். செய்திகள் வாசிப்பவர் நீதி தவக்குமார். செர்பியா நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்தன. 100,000க்கும் மேற்பட்ட மக்கள் வீதிகளில் இருந்து போராட்டங்கள் நடத்தினர். இரண்டாவது செய்தி. யுஎஸ்ஏவில் நடந்த ஒரு பெரும் புயல் காற்று 32 பேர் உயிரிழந்தனர். நன்றி, வணக்கம். சிறப்பான வாழ்த்துக்கு நீக்கா. மிக சிறப்பான இரு செய்திகள் கொண்டு வந்திருக்கீங்க. இத்துடனும் இப்பொழுது வேற செய்திகள் கொண்டு வந்திருக்கீங்க. யுஎஸ்ஏ நாட்டிலும் செர்பியா நாட்டுக்கும் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கு கூறி உங்களிடம் திரும்ப தொகுப்பை தருகிறேன். இன்னைக்கு நன்றி நாகல். இன்னைக்கு மிக விரைவாக செய்தி நேரம் முடிந்து விட்டது. ஆனால் அந்த கேள்விப்பட்ட செய்திகள் ஏதாவது நீங்க சொல்ல போறீங்களா? நேற்று அங்கிட்ட நாட்சிக்கான நடைபெற்றது. நானும் அந்த செய்தியை பற்றிதான் கேட்கணும். நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி உங்களோட அபிப்பிராயங்கள் என்ன? அதுவும் ஒரு கொஞ்சம் கடினமா இருக்குது. இந்த 1000 மக்களுக்கு மேல அதுல கலந்து மக்கள் எத்தனை மக்கள் 1000க்கு மேல மக்கள்கள் இல்ல மக்கள் தான் சொன்னேன். இல்ல மக்கள்கள் சொன்னீங்க. சரி, தொடருங்க. அதுல அந்த மக்களில்
also அவைகளுக்கு நாட்சிக்காகத்தான் அவை போராடி இருக்கிறார்கள். முந்தைய காலத்திலும் அப்படி நடைபெற்றது. ஆனா முந்தைய காலத்தில் மட்டும் எங்களுடைய நகரத்தில் எங்களுடைய பகுதியில் 4 பேர்கள் மட்டும்தான் அதுக்காக போராடினார்கள். அதுக்கு 300 போலீஸ் ஆக்க வந்தார்கள். அப்பா எனக்கு அது நேற்று சொன்ன அந்த செய்தி கேட்கும் போது நேற்று கிழமை என்ன நடந்ததுன்னா எஸ்என் நகர், அதாவது எங்களுக்கு மிக அருகில் சிட்டிக்குள்ள இனவாத நெல் இப்படி புலம்பெயர்ந்த ஆக்கள் எல்லாம் வெளியில போகணும்னு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. கூடுதலாக நாக்சி என்று அழைப்போம் அந்த மக்களை அவர்கள் வீடுகளில் சென்று இப்படி போராட்டங்கள் செய்தார்கள். அதுல பல காவல்துறையினர்களும் பாதுகாப்பாக நின்றவே பக்கத்துல. ஏனென்றா இப்படி போராட்டம் செய்த பல பேர் கோபமடைந்து சண்டை பிடிப்பார்கள். அதுல காவல்துறை அந்த வன்முறையும் பல சம்பவங்கள் நடந்தன என்று நானும் கேள்விப்பட்டேன். பொதுமக்களோட சண்டை பிடிச்சதாகவும் அதை எதிர்த்து பல மக்கள் நின்றவே அது நேற்றைய தினம் நடந்த ஒரு செய்தியாகும். அதை தவிர அபிராமிக்கு ஏதாவது புதிய செய்திகள் இருக்குதா? இல்லை. அப்ப நாங்க செய்தி நேரத்தை முடிவு செய்வோம். மாமா இல்லை, பெருசாக இல்லை, எல்லாமே சரியா சொன்னீங்க. உங்களுக்கு ஏதாவது விளங்காம இருந்திருந்தா கேளுங்க. எனக்கும் எல்லாம் எல்லா சொற்களும் ஓகே. சரி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து கொள்வோம். இந்த புதிய ஜெர்மனி அரசாங்கம் என்ன சொல்லுது? நான் சொல்றேன், சொல்லுங்க. அதில் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து இப்ப நிறைய மக்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நிறைய மக்கள். சரி, இப்போ மக்கள்கள்லாம் சொன்னீங்க. ஓகே. நிறைய மக்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் நிறைய இல்லை. ஆனா சில மக்களும் இங்க இருந்த நாட்டுக்கும் வெளியில வந்தது. அது விமானத்தோட அவையில வெளியில வந்தது. சரி, இல்ல இந்த அரசாங்கம் கூட்டு அரசாங்கம் தானே, சேர்ந்து தானே அரசாங்கம். எப்படி பலமாக இருக்குதா அல்லது எதிர்ப்புகள்? அது 2 கட்சி முந்தைய காலத்திலும் எங்களுக்கு தெரியும் எப்படி செய்வார்கள் என்று. மட்டும் இப்ப ஆங்கலா மேர்க்கல் தவிர இப்ப ஆங்கலா மேர்க்கலுக்கு இவர் ஃப்ரீட்ரிச் மேர்ஸ் வாரார். ஆனால் ஓலாஃப் ஷால்ட்ஸ் தொடர்ந்து நிற்கிறார். அதனால இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்ன இருந்த அரசாங்கமும் இப்ப இருக்கிற அரசாங்கம் போட்டு பார்த்தா பெரிய வித்தியாசம் இல்லை. என்னன்னா முதல் 3 கட்சியை சேர்ந்து இருந்தவை ஆட்சி நடத்தினவே. அதுலயும் சிடியும் எஸ்பிடியும் உள்ளுக்குள்ளதாங்க. அதோட சேர்ந்து எஸ்பிடி இருந்தது. அதோட சேர்ந்து இப்ப என்ன ஒரு காம்பினேஷன் மாதிரி செய்தது. அதனால பெரிய வித்தியாசம் இன்னும் இல்லை. எதிர்ப்புகள் தான் கூட. என்னென்ன மக்கள் ஆசைகள் அப்படி இன்னும் கவனிக்காம போர் இன்னும் அதிகரிக்கிற மாதிரி பல எதிர்ப்புகள் வந்தது. யுக்ரைன் போற அந்த சப்போர்ட் பண்ற மாதிரி, அந்த போரை நிறுத்துற மாதிரி தெரியல. ஆனா அந்த துப்பாக்கிகள் எல்லாம் அனுப்பி அந்த போரை இன்னும் பெருசாக்குற மாதிரிதான் அந்த எதிர்ப்புகள் வந்தது. அதான் இப்ப நடக்கிற அனுப்புறதுக்கு யுக்ரைன் நாட்டுக்கு. அது இப்ப தேவை வராது தானே நீ? சரி, இத மாதிரி அபிராமிக்கு சொல்ல முடியுமா சுவிஸ் அரசாங்கத்தின் நிலவரங்கள்? யார் ஜனாதிபதி? இந்த பேர் என்ன? எங்களுக்கு ஜனாதிபதி இல்ல, எங்களுக்கு 7 அந்த ஜனாதிபதி தான் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் தான் இல்ல. சுவிஸ்ல எந்த கட்சி ஆட்சியில இருக்குது? தெரியும், சொல்ல மாட்டீங்கன்னு கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளாம நீங்க பள்ளிக்கூடம் போறது பிரயோசனப்படும். அறிஞ்சு கொள்ள வேணும். ஏன் அண்ணாக்களோட எல்லாம் கதைக்கலாம் தானே சேர்ந்து. அல்லது சுவிஸ் நம்பி ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க, நாங்க இங்க இருந்து இப்ப நகலும் நீதி நீங்க காய்ச்ச மாதிரி கதைக்கலாம் நாங்க. சரியான ரூட் என்ன அப்படி சொல்றது? சரி, அப்போ என்னிடமும் பெரிய செய்திகள் இல்லை. சனி ஞாயிறு வேறு செய்திகளில் தலையை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன்.
கோமாளிகளுடைய செய்திகள், இலங்கை கோமாளிகளுடைய செய்திகள் அதனுடைய கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்தது. மற்றது வெளியில் போன நேரங்களில் கூட கேட்பேன், கேட்க முடியல. சரி, ஓம் மகிழ்ச்சி. அபிஷா வந்திருக்கா, ஏன் வந்தான்னு கேளுங்க. நிகழ்ச்சி வெளியே வணக்கம். என்ன என்ன விசேஷம் இருக்கு வந்தீங்க? என்ன விசேஷம் ஏன் கேட்டீங்க அப்படி? நிகழ்ச்சி முடிச்சிட்டோமே. நான் இப்பதான் வீட்டை வந்தேன். நான் அது பிரச்சனை இல்லை. வீட்டை வரும்போது இன்டர்நெட் அப்பாவுக்கு காசு இல்லையா மொபைலில் இன்டர்நெட் போட்டு தர்றதுக்கு? நான் கடைக்கு போயிருந்தேன்னா கேட்டுக்கொண்டு போகிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. கேட்டுக்கொண்டு வீடியோ பார்க்க தேவையில்லை தானே. செய்தி இருக்கிறதா? செய்தி அதுக்கும் பின்னி வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? பின்னி வர நேரம் இப்ப போகுதுன்னு நான் நினைக்கல. என்ன வளமையா இப்ப இளையோர் யோகா போறது இல்லை இல்லை. நீங்கள் குரூப்பில் ஒன்றும் வாசிக்கிறீர்கள், அதனுடைய தொடர்ந்து அதை ஒரே கதையை விவாதிக்க வேண்டாம். மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சது உங்களுக்கு மட்டும் தெரிகிறது இல்லையன்றைக்குள்ள கட்சி ஏகம்பரனே உனக்குத்தான் வெளிச்சம். நாங்கள் அதை விடுவோம். ஏன்னா பல தடவை காய்ச்சிருக்கிறோம் அதை பற்றி. போன ஞாயிறு கூட வடிவா சொல்லித்தான் விட பெற்று நாங்கள். நல்லது, இப்போது நாங்கள் வாசிப்பெறும் ஒரு எறும்புக்குள் செல்வோமா? சரி, ஓகே. நன்றி 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 நீதினி. வாழ்த்துக்கள் இணைந்தவர்களுக்கும் கூட. நன்றி. நன்றி, வணக்கம்.